ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். இதை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுன்னு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன்ஸ் பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அறிக்கை, அதே அசம்ஷன்ஸ் அப்படின்னா நினைத்தல், நம்ம நினைக்கிறது. அந்த நினைத்தலில் கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் ஃபாலோ ஆகும் அப்படின்னா இம்ப்ளிசிட்டாக இருக்கிறது தான் ஃபாலோ ஆகும். இம்ப்ளிசிட் அப்படின்னா மறைமுகமாகவோ இல்லை உள்ளடக்கமாகவோ அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம ஃபாலோ ஆகும்னு நம்ம கொடுக்கணும். இதில் மொத்தம் நம்ம பார்க்க வேண்டியது 4 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. அந்த 4 இம்பார்ட்டன்ட் விஷயம் தெரிஞ்சாலே போதும், இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். அதை வச்சு லாஜிக்கல் திங்கிங். ரெண்டாவது காமன் சென்ஸோடையும் யோசிக்கணும், காமன் சென்ஸு. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸாகவும் யோசிக்கணும். அது எல்லாமே ஆனால் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணியும் இருக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு கரண்ட்டை பற்றி பேசியிருந்து அசம்ஷன் பாஸ்ட்டையோ ஃப்யூச்சரையோ பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியாவோட க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இப்போ கூடியிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னாடி கம்மியாக இருந்தது அப்படின்னு அசம்ஷன்ஸில் கொடுத்துருந்தாலோ, இல்லை ஃப்யூச்சரில் இது கம்மியாகும் கூட வரும் இன்னும் அப்படின்னு கொடுத்துருந்தாலோ அதை நம்மளால் அஸ்யூம் பண்ணவே முடியாது, எப்படினாலும் வரலாம். அதனால் அது ரெண்டுமே ஃபாலோ ஆகாது, பாஸ்ட் ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு 3வது விஷயம், ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று ஜென்ரலைஸ்டாக கொடுத்துருந்து அதுவே அசம்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தா அதுவும் ஃபாலோ ஆகாது. இப்போது டிசேபிள்டு பீப்புள் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு ஜென்ரலாக உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவே அசம்ஷனில் டிசேபிள்டு உமன் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபாலோ ஆகாது. ஏன்னா அது டிசேபிள்டு பர்சன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, மென்னாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். இதே அப்படியே ஆப்போசிட்டாகவும் வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றி அதை கொடுத்துருந்து அசம்ஷனில் இப்படி கொடுத்துருந்தாலும் ஃபாலோ ஆகாது. ஸோ ஜெனரலைஸ்ட் டு ஸ்பெசிஃபிக் இப்படி இருந்தாலும் சரி, வைஸ் வெர்சா அப்படி மாற்றிருந்தாலும் சரி ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட்டு 4வது விஷயம், மேக்ஸிமம் டைம்ஸ் 95% த எவ்ரி, ஈச்சு, நன், ஆல், ஒன்லி, எக்ஸட்ரா இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எதுவுமே வந்தாலே மேக்ஸிமம் அது ஃபாலோ ஆகாத மாதிரி தான் இருக்கும். அசம்ஷனில் இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருந்தாலே ஃபாலோ ஆகாத மாதிரி தான் இருக்கும். இந்த 4 விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனை ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அங்கே கொஸ்டினுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எ நியூ ஹாலிடே ஸ்பெஷல் ட்ரெயின் ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் ஃப்ரம் சென்னை டு பாட்னா டு என்டர் டு த இன்க்ரீஸ்டு டிமாண்ட் ஃப்ரம் பேசஞ்சர் டூரிங் தி ஃபெஸ்டிவல் சீசன். அதாவது சென்னை டு பாட்னா போகிறவங்க அதிகமாக இருக்காங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதனால் நியூ ஹாலிடே ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று விட்டுருக்காங்க. திஸ் வில் ரன் ஆன் ஆல் வெனஸ்டே இந்த மந்த்ஸ் ஆஃப் செப்டம்பர் அண்ட் அக்டோபர். செப்டம்பர் மந்தில் இது வெனஸ்டேல இது ஓட போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. இதை வச்சு நம்ம அசம்ஷன் பார்க்கணும். ஃபஸ்ட் அசம்ஷன், மோர் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டட் இன் ட்ராவல் ஃப்ரம் சென்னை டு பாட்னா இன் செப்டம்பர் அண்ட் அக்டோபர். அதை தான் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதிகமாக ட்ராவல் பண்ண போகிறதா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால தான் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினே ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இது ஃபாலோ. செகண்டு, தி எக்ஸிஸ்டிங் ட்ரெயின் ஃப்ரம் சென்னை டு பாட்னா ஹவ் பீன் கேன்சல்டு. ஏற்கனவே விட்டுட்டு இருக்க ட்ரெயின் கேன்சல் பண்ணியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்களா? ஏற்கனவே ஓடுற ட்ரெயின் ஓடலாம், இல்லை புது ட்ரெயின் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டதுனால அதை டைமிங் மாற்றலாம், விடலாம், கேன்சல் பண்ணலாம், என்னெல்லாம் நடக்கலாம். நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டிக்கிங் டூவாக இருக்கணும், அதை பேஸ் பண்ணி இருக்கணும், அதை பற்றி மட்டுமே இங்கே சொல்லியிருக்கிறதா இருக்கணும். அப்படி பார்க்க போனால் இங்கே எதுலையாவது அந்த மாதிரி வந்திருக்க வார்த்தைகள் கேன்சல் பண்ணியிருக்குது, எக்ஸிஸ்டிங் ட்ரெயினை பற்றி இங்கேயும் பேசியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் ஃபாலோ ஆகும். அது எங்கே இருக்குது? ஒன்லி அசம்ஷன், ஒன்று சிம்பிளிசிட். அதான் மறைமுகமாக அந்த ஸ்டேட்மெண்ட்டில் உள்ளதை இந்த அசம்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. நான் தான் சொல்லியிருந்தேன், இம்ப்ளிசிட்னா மீனிங் சொல்லியிருந்தேன், மறைமுகமாகவும் உள்ளடக்கமாகவும் சொல்லியிருக்கிறது. தெரியுதா? அதுதான் ஆப்ஷன் டி, ஒன்லி அசம்ஷன், ஒன்லி சிம்பிளிசிட். இது போன
குரூப் டியில் 2022 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டிரைவிங் ஆன் த ராங் சைட் ஆஃப் த ரோடு வில் லீட் டு ஆக்சிடென்ட்ஸ். தப்பான வழியில் ரோட்டில் போனோம்னா அது ஆக்சிடெண்ட்டில் முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசம்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? டிரைவிங் ஸ்லோ வில் அவாய்ட் ஆக்சிடென்ட். அப்படி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்களா? அதை பேஸ் பண்ணியிருக்கா? ஸ்லோவாக போனால் ஆக்சிடென்ட் நடக்காது, ஸ்பீடாக போனால் ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படியே கொடுத்துருக்காங்க. தப்பாக போனால் தான் ஆக்சிடென்ட் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ ஸ்லோவாக வந்து நம்ம காமன் சென்ஸை யோசிப்போமே, ஸ்லோவாக அதுக்குன்னு பைபாஸ் ரோட்டில் நம்ம நடுவில் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னாலோ ஆக்சிடென்ட் நடக்காதா? பின்னாடி உள்ளவன் இடிக்க தான் செய்வான் வந்து. ஸோ ஃபஸ்ட் ஒன் கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. செகண்டு, ஃபாலோவிங் டிராஃபிக் ரூல் வில் கீப் த ரோடு ஆக்சிடென்ட் ஃப்ரீ. நம்ம கரெக்டாக ரூல்ஸ் படி போனோம், அதாவது கரெக்டாகவும் ப்ரொசீஜர் படியும் கரெக்டாக போனோம்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்பீடு, எப்போ ரைட்டில் போகணும் எப்போ லெஃப்ட்டில் போகணும்னு இண்டிகேட்டர் போகணும்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா ஆக்சிடென்ட் நடக்காது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபாலோவிங் டிராஃபிக் ரூல்ஸ் வில் கீப் ரோட்ஸ் ஆக்சிடென்ட் ஃப்ரீ. இது ஃபாலோ ஆகுதா? ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? டிரைவிங் ஆன் த ராங் சைட் ஆஃப் த ரோடு வில் லீட் டு ஆக்சிடென்ட். தப்பான வழிகளில் போனால் ஆக்சிடென்ட் நடக்கும். இதில் என்ன சொல்ல வராங்க? மறைமுகமாக கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் ஆக்சிடென்ட் நடக்காது. மறைமுகமாகவும் உள்ளடக்கமாகவும் இதில் இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ ரெண்டாவது இது மட்டும்தான் ஃபாலோ ஆகும், ஃபஸ்ட் இது ஃபாலோ ஆகாது. இது எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி. இது போன குரூப் டியில் கேட்ட கொஸ்டின் 2022. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் யூ டோன்ட் ஃபாலோ டிராஃபிக் ரூல்ஸ் யூ வில் பி ஃபைன்டு. டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னா ஃபைன் போட்டுருன்னு காமிக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டில். அசம்ஷனில் பீப்புள் மே ஸ்டார்ட் ஃபாலோயிங் ரூல்ஸ் டு அவாய்ட் ஃபைன். ஃபைனை அவாய்ட் பண்ணுறதுக்காகவாது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக தானே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை தான் சொல்ல வராங்க. ஸோ அசம்ஷன் 1 வந்து ஃபாலோ ஆகும். டிராஃபிக் ரூல்ஸ் ஆர் ஃபார் பீப்புள் சேஃப்டி. டிராஃபிக் ரூல்ஸுன்றது பீப்புள் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லலை. பீப்புள் சேஃப்டிக்காகவும் இருக்கலாம், ரோடு ஓரத்தில் உள்ள திங்ஸ் சேஃப்டிக்காகவும் இருக்கலாம், வெஹிக்கிள் சேஃப்டிக்காகவும் இருக்கலாம். நம்ம அதை சொல்ல முடியாது. நம்ம அவங்க கொடுத்துருக்கிறது ஸ்டேட்மெண்ட்டில் டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னா ஃபைன் போட்டுருவோம். அசம்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபைன் கட்டக்கூடாதுன்றதுக்காகவாது டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தான் நம்மளுக்கு அங்கே ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டு அதையே இங்கே மறைமுகமாக கொடுத்துருக்கிறது தெரியுதா? அதுதான் அசம்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும் ஃபாலோ. ஒன்லி அசம்ஷன் 1 இஸ் இம்ப்ளிசிட். இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த லாஸ்ட் இயர் பூனே யூனிவர்சிட்டி ஹேஸ் லான்ச்ட் எ நம்பர் ஆஃப் வொகேஷனல் கோர்சஸ் ஃபார் த பெட்டர் ஃபியூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கடைசி வருஷத்தில் பூனே யூனிவர்சிட்டி நிறைய வொகேஷனல் கோர்சஸ் கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும், அவங்க ஃப்யூச்சரில் நல்லா முன்னேறணுன்றதுக்காக. அசம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏல பூனே யூனிவர்சிட்டி பிலீவ்ஸ் தட் வொகேஷனல் எஜுகேஷன் ப்ரொவைட்ஸ் எ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் ஸ்டூடெண்ட். வொகேஷனல் எஜுகேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சருக்கு நல்லபடியாக யூஸ் ஆகும், உதவும்னு சொல்லி பூனே யூனிவர்சிட்டி பிலீவ் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அதே தான் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்லேயே இருந்தது. ஸோ இது ஃபாலோ ஆகும். பூனே யூனிவர்சிட்டி இஸ் கான்சியஸ் அபவுட் த ஃப்யூச்சர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், ஃப்யூச்சர் அவங்க நல்லெண்ண கருத்தில் கொண்டதுனால தான் வொகேஷனல் எஜுகேஷனை கொண்டு வந்தாங்க. அதில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ரெண்டாக உடச்சி நம்மளுக்கு அசம்ஷனில் கொடுத்துருக்காங்க. பிலீவ்ஸ் தட் வொகேஷனல் எஜுகேஷன் ப்ரொவைட் பெட்டர் ஃபியூச்சர் நீங்கள் கொடுத்துட்டு அவங்களோட கான்சியஸ்னஸ் பூனே யூனிவர்சிட்டி வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சரை கருத்தில் கொண்டிருக்காங்கன்னு நம்ம முதலே பார்த்தோம். அதை யோசித்து தான் இதை கொண்டு வராங்க. ஸோ அந்த ரெண்டுமே ஃபாலோ ஆகும். ஸோ என்ன இருக்குது? ஆப்ஷன் டி, போத் அசம்ஷன் ஏ அண்ட் பி ஆர் இம்ப்ளிசிட். மறைமுகமாக அந்த ரெண்டையுமே ஸ்டேட்மெண்ட் உள்ளது ரெண்டுமே ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஃபாலோ. இது போன என்டிபிசியில் 2021 ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோ பை ஏர்பிளைன் டு ரீச் பெங்களூர் ஃப்ரம் மும்பை குயிக்லி. ஏர்பிளைனில் போனால் மும்பையிலேருந்து பெங்களூர் ரீச் ஆகிறது ஈஸி, குயிக்காகவும் போயிடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அசம்ஷனில் பெங்களூர் அண்டு மும்பை ஆர் கனெக்டட் பை ஏர்பிளைன் சர்வீஸ். ஆமாம், அதனால தான் சீக்கிரம் போக முடியுது. ரெண்டுமே ஏர்பிளைன் சர்வீஸில் கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஆப்ஷனு இந்த ஃபஸ்ட் அசம்ஷன் ஃபாலோ ஆகுது. செகண்ட் ஒன் வந்து தேர் இஸ் நோ அதர் மீன்ஸ் ஆஃப் கோயிங் ஃப்ரம் பெங்களூர் டு மும்பை. அதை நம்ம இங்கே சொல்லவே முடியாது. மற்ற மீன்ஸ் ஆஃப் கோயிங் இருக்குதா இல்லையா, ரோடுவே இருக்குதா இல்லை ரயில்வே இருக்குதா, இதெல்லாம் நம்ம பற்றி பேசவும் இல்லை, ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கவும் இல்லை. அதை பற்றி யோசிக்க வேண்டாம், ஃபாலோ ஆகாது. அதை ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணி கொண்டு வரவே முடியாது யோசிச்சு. ஸோ ஒன்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் ஃபாலோ. இதில் இருக்குது ஒன்லி 1 இஸ் இம்ப்ளிசிட். ஆப்ஷன் சி. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
A leading school in Mumbai has increased its fees by 150% from the next academic year. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து ஒரு நல்ல லீடிங்காக போய்கிட்டு இருக்க ஒரு ஸ்கூல் மும்பையில் இருக்குது. அது வந்து 150% ஃபீஸ் ஏற்றுறாங்க. இதுதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். அசம்ஷனில் ஸ்டூடெண்ட் மே சேஞ்ச் ஸ்கூல் டியூ டு மோர் ஃபீஸ். இது நடக்கலாம். ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்கூலில் அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்கன்னு மாறலாம். ரெண்டாவது, த ஸ்கூல் மே ஸ்டில் ஹேவ் த சேம் டிமாண்ட் அமங் த ஸ்டூடெண்ட். இந்த ஸ்கூல் வந்து இன்னும் நல்லா இருக்குது, நம்ம அந்த ஃபீஸ் கட்டி படிக்கலாம் அப்படின்னு இன்னும் நினச்சி இங்கே இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஸோ இதுவும் நடக்கலாம். ஆனால் இதை நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்டூடெண்ட் மே சேஞ்ச் ஸ்கூல் டியூ டு மோர் ஃபீஸ்ன்னு நம்ம பார்த்துருந்தோம். அது நடந்தால் இது நடக்காது. ஸ்டூடெண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூல் சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு டிமாண்ட் இல்லைன்னு தானே அர்த்தம். அதாவது ரெண்டாவது ஆப்ஷன் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அதுவே ரெண்டாவது ஆப்ஷன் வாங்க, இதுக்கு டிமாண்ட் நல்லா இருக்குன்னு இங்கேயே ஸ்கூலில் இவ்வளோ ஃபீஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்கேயே இருக்காங்க. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு ஸ்கூல் சேஞ்ச் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்தால் எய்தர் ஆப்ஷன் எடுக்கணும். ஒன்றுக்கு ஒன்று முரணாகவும் இது நடந்தால் இது நடக்காது, இது நடந்தால் அது நடக்காதுன்ற மாதிரி வந்தால் எய்தர் தான் வரும். எய்தர் அசம்ஷன் 1 or 2 இஸ் இம்ப்ளிசிட். இதுதான் மறைமுகமாக இருக்குது அந்த ரெண்டு ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறப்ப. இது நம்ம காமன் சென்ஸ் மூலிமா அந்த 2 பாயிண்ட்டை கொண்டு வரோம். இது ஏஎல்பியில் 2018 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்னா ஒரு அறிக்கை, அதுவே கன்க்ளூஷன்னா தீர்மானம். அந்த தீர்மானம் கன்க்ளூஷனுக்கு இன்னொரு நேமும் சொல்லுவாங்க, இன்ஃபரன்ஸ் அப்படின்னு. இன்ஃபரன்ஸ் அப்படின்னா அனுமானம் அப்படின்ற மீனிங்கு. இதுக்கு மொத்தம் ஒரு 3 விஷயம். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே இதை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இதில் எதையுமே நம்ம அஸ்யூம் பண்ணக்கூடாது. டோன்ட் அஸ்யூம் ஆர் ப்ரீ அஸ்யூம். நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி இந்த அஸ்யூம் பண்ணி வரக்கூடிய நம்மளுக்கு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. ஒரு அட்வைஸ் வந்து பொதுவான ஒரு அட்வைஸு நம்மளுக்கு கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி, அது எக்ஸாக்டாக அதுக்கு பொருந்துகிற மாதிரி இருக்குது, ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அது ஃபாலோ ஆகும். அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி இதில் ஒரு அட்வைஸ் மாதிரியோ கவர்மெண்ட் இப்படி பண்ணால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டையும் சம்மந்தப்படுத்தி கொடுத்துருந்தா அது ஃபாலோ ஆகும். கவர்மெண்ட் பாலிசிஸ் அட்வைஸ் அதுவும் ஃபாலோ ஆகும். இது அஸ்யூம் பண்ணது ஃபாலோ ஆகாது. அடுத்து 3வது விஷயம், இதில் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவு இந்த மாரலாக ஏதாவது கரெக்டாக வர்றது, எத்திக்ஸு, இந்த காமன் சென்ஸு, இந்த மாதிரி எதையுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்படி வரக்கூடியது எல்லாமே இதில் ஃபாலோ ஆகாது. டோன்ட் கன்சிடர் மொராலிட்டி, எத்திக்ஸ் அண்டு காமன் சென்ஸ். இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மட்டுமே தான் யோசிக்கணும். அதுவும் ஒரு முக்கியமானது. இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மோஸ்ட் ஆஃப் த ஆஃப்ரிக்காஸ் பீப்புள் சஃபர் ஃப்ரம் மால் நியூட்ரிஷன். ஆஃப்ரிக்காவில் உள்ள பீப்புள் நிறைய பேர் ஊட்டச்சத்து குறைபாடில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன், த கவர்மெண்ட் இஸ் ரெக்யர்ட் டு டேக் இமீடியட் ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ் த ப்ராப்ளம் ஆஃப் மால் நியூட்ரிஷன். கவர்மெண்ட் வந்து இதுக்கு இமீடியட்டாக ஸ்டெப் எடுத்தால் இந்த மால் நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து குறைபாடு ப்ராப்ளத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்டேட்மெண்ட்டில் பேசியிருக்கிறத பற்றியே தான் இங்கேயும் பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு கவர்மெண்ட் பாலிசிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி பாலிசிக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்டிக்கிங் டூவாக இருந்து அட்வைஸ் பண்ணியிருந்து அதை பற்றி மட்டும் பேசியிருந்து கரெக்டாக இருந்ததுன்னா அது ஃபாலோ ஆகும் அப்படின்னு. இப்போது ஃபஸ்ட்டு இது ஃபாலோ. அதுவே செகண்ட் இது பாருங்கள், பீப்புள் ஷுட் பி ஆஸ்க்டு டு ஈட் குட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டு. அங்கே ஹெல்த்தி ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு பற்றி ஸ்டேட்மெண்ட்டில் பேசியிருக்காங்களா? கிடையாது. அதே மாதிரி இப்போ சஃபர் ஆகிட்டு இருக்க பீப்புளுக்கு நம்ம அதை கிளியர் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அந்த நேரத்துலேயே நம்ம ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக உடனே கொடுத்தா அந்த மால் நியூட்ரிஷன் டக்குன்னு குணமாயிருமா? கிடையாது. ஊட்டச்சத்து குறைபாடில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க போய் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெக்டிஃபை பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம குட் ஃபுட் கொடுத்தாலும் அது கிளியர் ஆகாது. இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதை பற்றி பேசவே இல்லை. குட் ஃபுட் கொடுத்தா இது சரியாகும், நல்ல ஃபுட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றியே பேசவே இல்லை. ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்கிறது ஃபஸ்ட் இது மட்டும்தான். அதுலேயும் கரெக்டாக கவர்மெண்ட் பாலிசிக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி இதில் போயிருக்கு. இது ஒன்று தான் ஃபாலோ ஆகும். அது ஆப்ஷன் டி, கன்க்ளூஷன் 1 ஃபாலோ.
இது 2018 குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஃபோர் லீவிங் ஃபார் காலேஜ் சீதா இஸ் லேர்னிங் டு குக் பேசிக் மீல்ஸ் ஃப்ரம் ஹர் மதர். காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீதா வந்து பேசிக்காக குக்கிங்கை வந்து அவங்க அம்மாட்டிருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன், சீதா டிடின் நோ ஹவு டு குக். சீதாவுக்கு வந்து குக் பண்ணவே தெரியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதனால தான் அவன் பேசிக்காக உள்ளதே கற்றுக்கிட்டு இருக்கா அவங்க அம்மாட்ட இருந்து. அதை டேரெக்டாக நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். பேசிக்காக உள்ளதே தெரியாமல் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் அவன் தெரியாமல் லேர்ன் பண்ணுறா. அப்போ அதில் அவளுக்கு என்னென்ன குக்கிங்கை பற்றி தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து கண்டிப்பாக ஃபாலோ. ரெண்டாவது பாருங்கள், சீதா வாண்ட்ஸ் டு த்ரோ எ பார்ட்டி ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பிஃபோர் லீவிங் ஃபார் காலேஜ். இது நம்ம சொல்லவே முடியாது, ஸ்டேட்மெண்ட்லையும் சொல்லலை. பார்ட்டிக்கு அவள் போகிறா ஃப்ரெண்ட்ஸோட, அதனால வந்து பார்ட்டி வச்சு எல்லாருக்கும் சமையல் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே பேசவே முடியாது. பேசிக்காக குக்கிங் மீல்ஸ் லேர்ன் பண்ணுறா. எதனால? அவளுக்கு பேசிக்காக உள்ளதே தெரியாததுனால. அதை மட்டும்தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்லேருந்து இங்கே கன்க்ளூட் பண்ணி கொண்டு வர முடியும். இதில் கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் ஃபாலோ. கன்க்ளூஷன் 1 ஃபாலோ, ஆப்ஷன் சி. இது 2022 குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆல் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஹேவ் அன் எக்கோ பாயிண்ட். ஒரு எக்கோ பாயிண்ட் ஒன்று ஹில் ஸ்டேஷனில் இருக்குது. பி இஸ் ஏ ஹில் ஸ்டேஷன். பின்றது ஒரு ஹில் ஸ்டேஷன். இதுதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. கன்க்ளூஷனில் பி ஹேஸ் அன் எக்கோ பாயிண்ட். பி வந்து எல்லா ஹில் ஸ்டேஷன்லையும் எக்கோ பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பியும் ஒரு ஹில் ஸ்டேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ பியில் கண்டிப்பாக ஒரு எக்கோ பாயிண்ட் இருக்கும். இப்போ ஸ்டேட்மெண்ட் மூலிமா இது நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபாலோ. செகண்ட், பிளேசஸ் அதர் தென் ஹில் ஸ்டேஷன்ஸ் டோ நாட் ஹேவ் எக்கோ பாயிண்ட்ஸ். இது நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஹில் ஸ்டேஷன்லையும் எக்கோ பாயிண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர பிளாட்டியூவில் இருக்குதா, இல்லை வேலியில் இருக்குதா, டெசர்ட்டில் இருக்குதா, அந்த மாதிரி மற்ற என்ன ஏதுன்றதை பற்றி அவங்க விவரமாக சொல்லவே இல்லை. ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காது ஹில் ஸ்டேஷனில் எக்கோ பாயிண்ட் இருக்கும். பின்றது ஒரு ஹில் ஸ்டேஷன். அப்போ பியில் எக்கோ பாயிண்ட் இருக்குன்னு வேணால் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். மற்ற அதில் இருக்குமா இதில் இருக்குமான்றது நம்ம ஸ்டேட்மெண்ட் மூலிமா நம்ம கொண்டு வரவே முடியாது. கண்டிப்பாக ரெண்டாவது இது நாட் ஃபாலோ. இப்போ ஒன்லி 1 ஃபாலோ எங்கே இருக்குது? ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ, ஆப்ஷன் டி. இது போன NTPC 2021 ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டூ நாட் பெர்ஃபார்ம் வெல் இன் த ரிட்டன் எக்ஸாம் ஸ்டில் ரேங்க் ஹை இன் த மெரிட் லிஸ்ட் ஃபார் அட்மிஷன் டு காலேஜ் ஏ. சில ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ரிட்டன் எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாலும் காலேஜில் சேரக்கூடிய எக்ஸாம் அப்படி வைக்கிறதுல மெரிட் லிஸ்ட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலேஜில் சேர்றதுக்கான மெரிட் லிஸ்ட்டில் அவங்க இருக்காங்க. அந்த காலேஜ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபரன்ஸ்னு அனுமானம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதுவும் கன்க்ளூஷன் மாதிரி தான். கேண்டிடேட்ஸ் ஹூ பெர்ஃபார்ம் வெல் இன் த ரிட்டன் எக்ஸாம் நெவர் மேக் இட் டு த மெரிட் லிஸ்ட் ஃபார் அட்மிஷன் டு காலேஜ் ஏ. கேண்டிடேட்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னாலும், கேண்டிடேட்ஸ் ஹூ பெர்ஃபார்ம் வெல் இந்த ரிட்டன் எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்து, கேண்டிடேட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க மெரிட் லிஸ்ட்டில் உள்ளவங்களும் அதில் அதாவது மெரிட் லிஸ்ட்டில் வரல, ரிட்டன் எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தவங்களும் மெரிட் லிஸ்ட்டில் வரல அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருந்தாலும் வந்திருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க வரவே இல்லை அப்படின்னு இதில் சொல்ல கிடையாது. இப்போது கண்டிப்பாக 1 நாட் ஃபாலோ. ரெண்டாவது இது, கிரிட்டீரியா அதர் தென் ரிட்டன் எக்ஸாம் ஆர் ஆல்சோ கன்சிடர் ஃபார் அட்மிஷன் டு காலேஜ் ஏ. அவங்க ரிட்டன் எக்ஸாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருந்தும் எப்படி மெரிட் லிஸ்ட்டில் வராங்க? அப்போ இன்னொரு எக்ஸாம் ஏதோ இருக்குது அப்படின்றதுனாலையோ, இல்லை இன்னொரு மெத்தடாலஜி லைக் இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷனாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதனால தான் அவங்களை மெரிட் லிஸ்ட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதை தான் செகண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. கிரிட்டீரியா அதர் தென் ரிட்டன் எக்ஸாம் ஆர் ஆல்சோ கன்சிடர் ஃபார் அட்மிஷன் டு காலேஜ் ஏ. இது நம்ம இது மூலியமாக கொண்டு வர முடியுது. ஸோ இதில் ரெண்டாவது மட்டும்தான் ஃபாலோ ஆகும். ஆப்ஷன் பி, ஒன்லி 2 கேன் பி இன்ஃபர்டு. இது போன NTPCயில் 2021 ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், ஏஜ்டு பர்சன்ஸ் ஷுட் அவாய்ட் விகோரஸ் எக்ஸசைஸ். அதாவது ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து ரொம்ப விகரஸான எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன், எக்ஸசைசஸ் ஆர் நாட் எசென்சியல் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இதை ஸ்டேட்மெண்ட்டில் பேசவும் இல்லை, கொடுத்துருக்க அட்வைஸும் தப்பாக இருக்குது. எக்ஸசைஸ் ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையில்லையா? அவங்களும் உடல் வலிமையாக வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாதா? அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்மெண்ட் இந்த கன்க்ளூஷனை வந்து எடுத்துக்க முடியாது. இது ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு, விகரஸ் எக்ஸசைசஸ் கேன் காஸ் டேமேஜ் டு டெண்டான்ஸ். நம்ம விகரஸாக கைகால் ஆட்டி ரொம்ப தீவிரமாக எக்ஸசைஸ் பண்ணால் டெண்டான் போயிடும், இல்லை மசில் போயிருமா, இல்லை என்ன போகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அது ஸ்டேட்மெண்ட்டில் அதை பற்றி பேசவுமே இல்லை. அப்போ இதையுமே நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போது ரெண்டுமே ஃபாலோ ஆகாதது இது ஆப்ஷனில் இருக்குது. நெய்தர் கன்க்ளூஷன் ஏ நார் பி
follows? ஆப்ஷன் ஏ. இது போன என்டிபிசியில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.